வெண்ணிலா கபடி குழு திரைப்படத்தின் மூலமாக தமிழ் சினிமாவில் ஹீரோவாக அறிமுகமானவர் தான் விஷ்ணு விஷால். அந்த படத்தின் வெற்றியை தொடர்ந்து ஜீவா, இன்று நேற்று நாளை, முண்டாசுப்பட்டி, ராட்சசன் என வித்தியாசமான கதையம்சம் கொண்ட படங்களில் நடித்து ரசிகர்களை கவர்ந்த அவர் கடைசியாக லால் சலாம் அப்படின்ற திரைப்படத்தில் நடிச்சிருந்தார். அவர் நடிப்பில் தற்போது 2 வானம் அப்படின்ற திரைப்படம் ராட்சசன் திரைப்பட இயக்குனர் ராம்குமார் டைரக்ஷனில் உருவாக்கிட்டு வந்துட்டு இருக்கு. இந்த திரைப்படத்தில் அவருக்கு ஜோடியா மமிதா பைஜன் நடிச்சிட்டு இருக்காங்க. நடிகர் விஷ்ணு விஷால் கடந்த 2010ஆம் ஆண்டே திருமணம் செஞ்சுக்கிட்டாரு. அவரது முதல் மனைவியின் பெயர் ரஜினி. இந்த ஜோடிக்கு ஆரியன் என்கிற மகனும் இருக்காரு. சுமார் 8 ஆண்டுகள் சேர்ந்து வாழ்ந்த இந்த ஜோடி கடந்த 2018ஆம் ஆண்டு விவாகரத்து பெற்று பிரிஞ்சாங்க. ரஜினியுடனான பிரிவுக்கு பின்னர் பேட்மிண்டன் வீராங்கனை ஜுவாலா கட்டாலா மீது காதலில் விழுந்த விஷ்ணு விஷால் அவரை கடந்த 2021ஆம் ஆண்டு திருமணம் செஞ்சுக்கிட்டாரு. ஜுவாலா கட்டாவை கடந்த 2021ஆம் ஆண்டு ஏப்ரல் 22ஆம் தேதி கரம் பிடித்த விஷ்ணு விஷால் தன்னுடைய 4வது திருமண நாளை இன்று கொண்டாடிட்டு வந்துட்டு இருக்கக்கூடிய நிலையில ஒரு குட் நியூஸ் ஒன்ன இந்த நல்ல நாள நம்ம கூட பகிர்ந்திருக்காரு. அதன்படி விஷ்ணு விஷாலின் மனைவி ஜுவாலா கட்டாவுக்கு இன்று பெண் குழந்தை பிறந்திருக்கு. திருமண நாளன்று தங்களுக்கு மகளே பரிசாக கிடைத்துள்ளதாக நெகிழ்ச்சியுடன் அதை பதிவிட்டிருக்கார் விஷ்ணு விஷால். மேலும் தன்னுடைய மகன் ஆரியன் அண்ணனாகி விட்டதாகவும் குறிப்பிட்டு குழந்தையின் கையை பிடித்தவாறு எடுத்த புகைப்படத்தையும் பதிவிட்டிருக்கார் விஷ்ணு விஷால். முதல் குழந்தை பெற்றெடுத்துள்ள விஷ்ணு விஷால் ஜுவாலா கட்டா ஜோடிக்கு வாழ்த்துக்கள் இப்ப பல இடங்களிலிருந்தும் குவிஞ்சிட்டு இருக்கு.